அவங்களே தன்னை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஓசிட்டு ஜவாமியல் கலிமீண்டு, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு அப்படி ரத்தின சுருக்கமாக பேசுகிற ஆற்றலை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான். உண்மைதான் அது. நபிகள் நாயகத்தில் பேசினாங்க 2 வரையில் அவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கும். அது மாதிரியான ஆற்றலை எல்லாம் எனக்கு வழங்கி இருக்கிறான் சொன்னாங்க. அப்படியான ஆற்றல் படைக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்து பேசினாங்களே, சொன்னாங்களே, எடுபட்டுச்சா? ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, கொஞ்சம் தான் ஏத்துக்கிட்டாங்க, ரொம்ப கம்மியா ஏத்துக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு போன பிறகு மக்காவுல அதிகமாக பேசி வந்தாங்க. நபிகள் நாயகம் சொல்லல, அவங்கள்ட்ட பாடம் படிச்சவங்க சொன்னாங்க பாருங்க, அதை கேட்டுட்டு வந்தவங்களுக்கு அதிகம். 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது இஸ்லாம் வளர்ந்ததை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு 13 வருஷம் மக்காவுல வளர்ந்து அதிகம். ஏன் அதிகம்? அல்லாஹ் நேர்வழி காட்டுறான். நபிகள் நாயகம் காட்டுறது இல்ல, நீங்க காட்டுறது, நான் காட்டுறது இல்ல. யார் காட்டுறான்? அவன் நாடிட்டான்னு சொன்னா அது வாட்டுக்கு தாறுமாற எங்க பிச்சுக்கிட்டு போயிடும். அவன் நேர்வழி காட்ட நாடல என்று சொன்னா நீ கத்துன்னு கத்தினாலும் சரி, ஆமனமாக இல்லா கலையில் தான், குறைந்த விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அவரை நம்பினார்கள் நல்லா சொல்லி காட்டுறான. அந்த ரேஞ்சில் கொண்டாந்து நிப்பாட்டி போடுவான். அதனால் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கொள்கையை சொல்லும் பொழுது நிறைய நெருக்கடிகள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். அதுக்காக வேண்டி நீங்கள் பின்வாங்கிடக்கூடாது, விளைவை பார்க்கவே கூடாது. மிரட்டல் உருட்டெல்லாம் வந்தா நபிமார்களுடைய வரலாறுகள் அப்படி புரட்டி குர்ஆனை படிங்க, அப்படி ஆறுதல் தரும். குர்ஆன் சூரத்துல் அன்பியா நபிமார்கள் அத்தியாயம் இருக்கிறது. அதை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு நபியும் பட்ட கஷ்டமும் என்னன்னா, இறை தூதர்கள் அற்புதம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அழகான இஹ்லாஸோட சொல்றாங்க, தூய்மையான எண்ணத்தோட. அவங்க சொல்லியே கேட்க மாட்டேன்ட்டாங்க, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். நூஹ் நபி சொல்லி முகம் கேட்கல, நூஹ் நபி சொல்லி பொண்டாட்டி கேட்கல, லூத் நபி சொல்லி அவருடைய மனைவி ஏத்துக்கல. நம்ம எல்லாம் சொல்லியா கேட்க போறாங்க? வாப்பா கேட்க மாட்டாரு, அம்மா கேட்க மாட்டாங்க, பொண்டாட்டி கேட்க மாட்டா, அல்ல பொண்டாட்டி கரெக்டா இருந்தா புருஷன் கேட்க மாட்டான். போ, நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி கொடுத்தான்? இப்ராஹிம் நபியுடைய வாப்பாக்கு நேர்வழி கொடுக்கல, ஃபிரௌனுடைய பொண்டாட்டி கொடுத்து விட்டான். அதான் அல்லாஹ் யாரு கொடுக்கிறான்? இப்ராஹிம் நபி. எப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி? அல்லாஹ்வுக்கு ஃப்ரெண்ட், நண்பர்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி. குர்ஆன்ல ஒரு ஆளை அல்லாஹ் சிலாகித்து பேசுறான்னு சொன்னா அவர் அளவுக்கு யாரையும் சிலாகித்து பேசவே இல்லை. ஒரு வகையில பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து பொறாமப்படுறாங்க. மார்க்கத்தில் பொறாமப்படலாம். என்ன பொறாமப்படுறாங்க? இப்ராஹிமுக்கு மாதிரி எனக்கும் கேளுங்க அல்லாஹ்ட்டேங்கறாங்க. அதான் தொழுகையில கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். இறைவா, இப்ராஹிமுக்கு அருள் புரிஞ்ச மாதிரி, அவருடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிஞ்ச மாதிரி எங்க முகமது நபிக்கு அருள் புரிவாயாக கேட்கிறோம்னா, அப்ப யார் மேல போயிட்டாரு? அப்படியான அருள் அவருக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவ்வளவு பயங்கரமான அருள். அந்த இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாருக்கு இது என்ன? நேர்வழிக்கு வரல, மாட்டேன்ட்டாரு. எத்தனை தடவை சொல்லி பார்த்தாரு. வாப்பாவுக்கு மோகன் சொன்னா லேசமா மத்தாளுக்கு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, எவ்வளவு அக்கறையோட சொல்லுவாங்க. ஏற்படல, யாருமே சொல்ல வழி இல்ல. ஃபிரௌனுடைய மனைவிக்கு அதுவா மெசேஜ் போகுது. இவதான் ஓடி போயிட்டாரு கொலை பண்ணிட்டு. மூசா நபின்னு சொல்லல. மூசா நபி இளமையில தான் ஃபிரௌன் வீட்டுல வளர்ந்தாரே தவிர அவர் கோபத்துல ஒரு ஆளை காலி பண்ணிட்டு ஊரோட ஓடி போயிட்டாரு. வர்றாரு, மெசேஜ் போறதுக்கு எந்த வழியும் இல்ல, மெசேஜ் போக வழி இல்ல. நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அல்லாஹ் மெசேஜ் கொண்டு சேர்ப்பான். இப்ப நம்ம காலத்துல ஒரு சேட்டலைட் கொண்டு சேர்க்கிறாங்க. இப்ப நம்ம காலத்துல கூட்டம் போட மாட்டோமா, நீனு கூட்டம் போடுறது, டிவி கூட நாலு பாப்போம், நல்லா செய்யறான் பாருங்க. அப்படி செட்டிங் பண்றாங்க நமக்கு தெரிகிற மாதிரி. அந்த காலத்துல தெரியாத மாதிரி செஞ்சு போவான்ல. எப்படி மெசேஜ் போகுதுன்னு தெரியாது, அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்க நாடிட்டான்னு சொன்னா உலகத்துல எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தடுக்க நினைச்சிட்டான்னா அதுக்கு மேல யாரும் வழி காட்ட முடியாது. இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இஹ்லாஸோட இந்த கொள்கையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் எதிர்ப்பு வரும், துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், ஒருவருமே உங்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். கலந்துடக்கூடாது. அதுபோக என்ன செய்யறாங்க கேட்டா, சில சகோதரர்கள் இந்த ஏகத்துவங்களுக்கு வந்துருவாங்களா, வந்த உடனே ஏதாவது சில எந்த விஷயத்தை சொன்னா அதிகமான எதிர்ப்பு வருதோ அதை மட்டும் நழுவிக்கிறது, கொஞ்சம் பூசி மொழுகிறது, நழுவுறது, அதாவது காக்கா பிடிக்கிறது, என்ன பூசுறது, குலைகிறது, இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது. ஏறக்குறைய என்னது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது என்ன சொல்லுவாங்க? வந்து எல்லாம் சொல்ற சரிதான், இந்த நெஞ்சில கை கட்டி இல்ல அதை மட்டும் விட்டுருங்க, அது எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, மற்றதெல்லாம் சரிதான் பாங்க. உன்னை இவன் என்ன செய்வான்? சரி எதிர்ப்பு இல்லாம இருக்குது, அதை மட்டும் விட்டுருவோமே. இவரு அப்ப எதுக்கு வந்திருக்கிறாரு? அல்லாஹ்வுக்கு வரணும்னு அர்த்தம். இவருக்கு வந்திருக்காரு இந்த உலகத்திலே கணக்கு பார்த்து மார்க்கத்தை மாத்திரம் வந்திருக்காரு. இவர் எதுக்கு வந்திருக்காரு? இந்த கொள்கைக்கு ரிசல்ட் பாப்பாரு. ரிசல்ட் சாதகமா இருந்தா அது செய்வாரு, ரிசல்ட் பாதகமா இருந்தா விட்டுருவாரு. அதான் அர்த்தம்.
விரல மட்டும் நீங்க ஆட்டாதீங்க, மற்றபடி பிரச்சனை இல்ல. உன் நினைக்கிற அதோட பிரச்சனை முடிஞ்சிடும். அப்படி கிடையாது. விரல், அப்புறம் நெஞ்சு, அப்புறம் தருகா, அப்புறம் பாத்தியா ஒண்ணுனே விட சொல்லுவோம். அது ஒரு விஷயம். ஒரு மனுஷனை வீழ்த்துவதற்கு ஒண்ணா தான் வருது. ஜார்ஜ் புஷ் மாதிரி தான் எல்லாமே. அந்த ஆயுதத்தை ஒளி, இந்த ஆயுதத்தை ஒளி, அதை ஒளி, இதை ஒளி, வெங்காயம் வச்சுக்கிறார், உருளைக்கிழங்கு வச்சுக்கிறார். அதே மாதிரில இந்த மாதிரி ஒண்ணா சொல்லுவான். அவன் ஒரு எவனையே அழிப்பான், அதையும் ஒளி, அதையும் அழிச்சிருவான், அதையும் ஒளி, சட்டையும் கட்டி போட்டு ஜட்டியை ஊத்து விடுவாங்க. இந்த மாதிரியான லெவல்ல உங்களை நிப்பாட்டுறதுக்கு தான் ஆழம் பார்க்குது. முதல்ல என்ன செய்யுது, நீங்க இந்த விரல மட்டும் ஆட்டாதீங்க, சரிந்து போனீங்கல்ல புரிஞ்சுக்கிறோம். ஆஹா மேப்படியா உறுதி இல்ல, மேப்படியாண்ட உறுதி இல்ல, இதே அட்டாக்க திருப்பி திருப்பி அடிச்சா ஒண்ணா எடுத்துடலாம். முதல்ல விரல ஆட்டாத, சரி பண்ணி போவாங்க. அடுத்து நெஞ்சில கட்டாத, சரி கொண்டு போவாங்க. அடுத்து பாத்தியா ஆனா எதிர்க்காத, சரி கொண்டு போவாங்க. அப்படி ஒண்ணு எல்லாம் ஓகே. கடைசியில நேரம் ஒண்ணு மிச்சமா இருக்காது. எங்க இருந்து வந்தாலும் அது கரெக்டா போய் சேர்ந்துருவாங்க. எங்க இருந்து வந்தா அங்க நிப்பாட்டி போவாங்க. அதனால மார்க்கத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்ன இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற விளையாட்டு கூடாது. அடிச்சுதான் சொல்லணும். சொன்னா இந்த இடத்துல சொன்ன அடிப்பாங்களோ அங்கதான் சொல்லணும். இந்த இடத்துல எதிர்ப்பு வருமோ அங்கதான் சொல்லணும். நாங்க நாகூர் தர்கா கிட்ட கூட்டம் போட்டுதானே அது இடி சொல்லணும்னு சொன்னோம். அதுதானே வெட்டினாங்க அறுவலை விட்டு. அதுக்கு என்ன சொல்லாம இருக்க முடியுமா? முத்துப்பேட்டை தர்கா கிட்ட போட்டு நாங்க சொன்னோம், சொல்லிட்டு அடி வாங்கணும். சொல்லுங்களா, எங்க சொன்ன அடி உழுவும் அங்கதான் போய் சொல்லணும். அடி உழுவுற இடத்துல போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளைகிறது. இந்த சபைக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விளைகிறது. இதுக்கு பேர் தான் முனாபிக்குத்தனம், சந்தர்ப்பவாதம், இரட்டை வேடம். எந்த இடத்துல அதாப்ப எங்க கொள்கை வலை இதான் சொல்றியா? ஆமா இடிக்கணும். நாங்க அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா இடியா பிம்பிங் உழப்பக்கூடாது. இடிக்கணும், ஆமா இடிக்கணும் தான் சொல்றோம். போகக்கூடாதுன்னு சொல்றோம். அவளியாவுக்கு சக்தி இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா அப்படி சொல்ல. அதாவது சக்திலாம் அது பிடிக்க கூடாது. இந்த இழுக்கிற விளையாட்டுல வச்சுக்க கூடாது. இல்லங்கிற ஆமா இல்லதான் இதுக்கு ஆமா இடிக்கத்தான் செய்யணும், போகக்கூடாது, போகத்தான் கூடாது. இப்படி பேசக்கூடியவர்களா இருக்கணுமே தவிர ஏன்னு கேட்டா மார்க்கத்தை விட்டு கொடுக்கிறதுக்கு மார்க்கம் நம்ம அப்ப விட்டு சொத்து இல்லை. விளைவிக்கணும். எதை விட்டு கொடுக்கலாம்? உங்க சொந்த விஷயத்தை விட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு சண்டை, ஊர்ஜான் இடத்துக்கு சண்டை, இது எனக்கு வேணும் உனக்கு வேணும் விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்? இடம் உங்களுக்கு சொந்தமானது, இடம் உங்களுக்கு சொந்தமானது. 100 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க, ஒரு ஆட்ட கடன் வாங்கிட்டீங்க. அவன் என்ன செய்யறான்? கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுப்பா, கொடுக்க முடியல, ஒரு 50 ரூபாய் தந்துடுறேன் விட்டுருவா, அதோடு சொல்றான் போ 50 ரூபாய் தள்ளுபடி போ. இது செய்யலாம் நீங்க. ஏன்? அது உங்களுக்கு சொந்தமானது. 50 ரூபாய் உங்களுக்கு சொந்தமானது, உங்க இடம் உங்களுக்கு சொந்தமானது. தீன் உங்களுக்கு சொந்தமானதா? தீன் மார்க்கம் உங்களுக்கு சொந்தமானதா? மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அதை விட்டு கொடுக்க நீங்க யாருன்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஊரா விட்டு கோழி அறுத்து உமா பேர்ல பாத்தியா, அது இல்ல மார்க்கத்துல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரா விட்டு கோழி அறுத்து உமா பேர்ல பாத்தியா வருதுமாங்க. இந்து சகோதரர்கள் சொல்லுவாங்க, கடை தேங்காய் எடுத்து வலிப்புள்ள யாரும் குறைக்கிறதுமாங்க. கடையில் உள்ள தேங்காய் உங்க காசு கொடுத்து வாங்கி குறைப்பியா? கடையில் உள்ள தேங்காய் எடுத்து வலிப்புள்ள இருக்கு, நீ என்ன குறைக்கிறது? அந்த மாதிரியான டைப்ல நம்முடைய நடவடிக்கையில் வந்து மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் மார்க்கத்தை விட்டு கொடுக்க நீ யாருப்பா? அவன் மார்க்கத்தில் வளைகிறது. அப்ப அல்லாஹ் மார்க்கத்துக்கு சொந்தம் கொண்டாடுறான். என்ன சொல்றான்? அலா பில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய்மையான தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. தூய்மையான தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தான் எஜமானன். இந்த மார்க்கத்துக்கு எஜமான் யாரு? அல்லாஹ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த மார்க்கத்தில் ஒன்றை மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. தெரிஞ்சுக்கணும். மாயகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காயி நஃப்ஸி, நானாக எந்த ஒன்றையும் மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று நபியே சொல். அல்லாஹ் சொல்றான். யாருக்கு அதிகாரம் இல்லையா? மக்கள்லாம் எதிர்க்கிறாங்கிறதுக்காக வேண்டி ஒரு 2-3 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நபிகள் நாயகம் தீர்மானிக்க முடியுமான்னா முடியாது. எனக்கு கிடையாது. நான் என்ன செய்வேன்? சொன்னதை சொல்லுவேன், அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை சொல்லுவனே தவிர விளைவுகளை பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல இதை சொன்னா எதிர்ப்பு ஒரு ஏத்துக்கிற மாட்டாங்க, அது 2 விட்டுருவோம். அந்த அதிகாரம் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல. அப்படி